ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆண்ட்ராய்ட் இன்ஸ் சேனல்ல எப்படி வந்து ஒரு ரெபாசிட்டரியை வந்து க்ளோன் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இப்போ நீங்க GitHub குள்ள போனீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 5 ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. இந்த 5 ரெபாசிட்டரியில ஏதாவது ஒன்று நம்ம இப்போ சூஸ் பண்ணலாம். இங்க பார்த்தீங்கன்னா மை அப்ளிகேஷன், கேட் ஃபேக்ஸ், தென் டேகர் நோட்ஸ் ஆப் இந்த மாதிரி இருக்கு. நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, இந்த டேகர் நோட்ஸ் ஆப் அப்படின்னு இருக்கு அதுக்குள்ள போறேன். போயிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சோர்ஸ் கோட் எனக்கு வந்து தேவை. அதாவது பார்த்தீங்கன்னா என்னோட ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோக்கு நான் க்ளோன் பண்ண போகிறேன். இப்போ நான் கிளிக் பண்ணும்போது இங்கே HTTP, SSH அப்படி 2 ஆப்ஷன் இருக்கு. இப்போதைக்கு HTTP அப்படின்னு இருக்கா. ஸோ அதோட லிங்க்கை வந்து ஜஸ்ட் இங்கே எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி URL டு கிளிப்போர்டு இருக்கும். ஜஸ்ட் அதை காப்பி பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் காப்பி பண்ணிட்ட அப்புறம் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோக்குள்ளே போங்க. இப்போது ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோக்குள்ளே நம்ம போயிட்டு அப்புறம் 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல், நியூ, ப்ராஜெக்ட் ஃப்ரம் வெர்ஷன் கண்ட்ரோல். ஸோ இப்படியும் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம காப்பி பண்ண URL பேஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் இதோட டைரக்டரி வந்து எந்த டைரக்டரியும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபோல்டரில் எனக்கு ப்ராஜெக்ட் வந்து சேவ் ஆகணும்னா இந்த மாதிரி சி யூசர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ப்ராஜெக்ட்ஸில் டேகர் நோட்ஸ் ஆப் அப்படின்னு வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு ஒரு URL. ஸோ இது ஓகேனா இதை சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த ஃபோல்டரை கடைசியில் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டர் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா க்ளோன்னு கொடுக்க போறேன். பாருங்க, க்ளோன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து பில்ட் ஆயிட்டு இருக்கு பேக்ரவுண்டில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆப்புக்குள்ளே போங்க, SRC போங்க, மெயின் போங்க. ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்க, என்னோட ஃபைல்ஸ் எல்லாமே எனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ சர்வரில் என்னென்ன இருந்ததோ GitHubல அந்த எல்லா ஃபைல்ஸுமே நம்ம வந்து லோக்கலில் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தோன்னா எப்படி வந்து நம்ம ஒரு ப்ராஜெக்ட்டை வந்து க்ளோன் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஒவ்வொரு கமெண்ட்ஸாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.